Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான டெம்ப்ளேட் வீடியோஸ் எப்படி நாம Avee player அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Avee player அப்படின்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் சிம்பிளான இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதோட லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த 3 லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து விசுவலைசர் மற்றும் லைப்ரரியில இருந்து சாங் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ சாங் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3 லைனை செலக்ட் பண்ணி லைப்ரரி அப்படின்றத டச் பண்ணுங்க. இத டச் பண்ணீங்க அப்படினா இந்த செக்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல கீழ இருக்கிற ஃபோல்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களோட ஃபோல்டர் எல்லாமே ஷோ ஆகும். இதுல இருந்து ஏதாவது ஒரு சாங் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கண்டிப்பா ஏதாவது சாங் ஆட் பண்ணா மட்டும் தான் நம்மளால டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கீழ ப்ளே ஆகும். இத ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் அந்த 3 லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு விசுவலைசர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மேல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் மாதிரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்களே கொடுத்திருப்பாங்க. இதுல ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க புதுசா டெம்ப்ளேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி எடிட் பண்றது ரொம்பவே சிக்கலா இருக்கும். ஸ்டார்டிங்ல இப்ப ஆல்டர் பண்ணி எப்படி நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இப்போ ஓவரால் எடிட் பண்ண இந்த டெம்ப்ளேட் வீடியோவுக்கான ஃபைலை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இது VIZ அப்படின்ற இந்த ஃபைல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதை டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம்ல உங்களுக்கு ஆட் ஆகி இருக்கும். இதை டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த டெம்ப்ளேட்ல பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி கலர் எஃபெக்ட் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அகைன் இருக்கக்கூடிய இந்த 2 ஃபைலையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Avee playerல டெம்ப்ளேட்ஸ் எடிட் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்டிங்லயே புதுசா டெம்ப்ளேட்ஸ் மேக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்க ஆல்டர் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கு அப்புறமா மேல இருக்கக்கூடிய இந்த பென்சில் ஐக்கனை செலக்ட் பண்ணி தான் நீங்க இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆல்டர் பண்ண முடியும். இப்போ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடுல நிறையவே வந்து ஆப்ஷன்ஸ் வரும். இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலுமே தான். இந்த எல்லா செட்டிங்ஸுமே நீங்க செய்ய தேவையில்லை. இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த செக்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல மேல இருக்கக்கூடிய ஜெனரல் அப்படின்றத ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அந்த ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ செகண்ட்ல இருக்கிறத ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஓவரால் ஆப்ஷன்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது அப்பியரன்ஸ் அப்படின்றத ரொம்பவே முக்கியமான செக்ஷன். இது மேல பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ்க்கான டிசைனை வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் டிஃபால்ட்டா ரொம்ப கம்மியான டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஆட் பண்ண கீழே இருக்கக்கூடிய பிக் இமேஜ் அப்படின்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுலயே நான் சில இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து கொடுக்குறேன். இதுலயே உங்களுக்கு தேவையான ஐகானை செட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். நான் இப்போ ஸ்டார் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் பார்ட்டிகல் வந்து ஸ்டாரா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டிகல் ஸ்கேல் அப்படின்றத டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வரும். இது மூலமா அதோட சைஸை வந்து உங்களால ஜூம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிகிரீஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே நீங்க பார்க்க தேவையில்லை. பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால பெர்ஃபெக்ட்டான டெம்ப்ளேட் வீடியோ எடிட் பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய இந்த கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா இந்த பார்ட்டிகல்ஸ் உடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ஒயிட் கலர்லயே செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர்லயே பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் கூட பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் சைஸ் அதே மாதிரி எண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல என்டர் ஆகும் பொழுதும் அதே மாதிரி அது அவுட் ஆகும் பொழுதும் அதோட சைஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத செட் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஹேவியர் அப்படின்றத டச் பண்ணுங்க. இந்த செக்ஷன்ல இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகக்கூடிய ஸ்பீட்
அதே மாதிரி அதோட லைஃப் டைம் இது எல்லாமே செட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய கிராவிட்டி அப்படின்றத டச் பண்றது மூலமா இதோட மூவ்மெண்ட்டை கூட நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்ட்டிகல் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக்கான செட்டிங். இது இல்லாம நீங்க புதுசா ஏதாவது பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல பார்ட்டிகல்ஸ், டெக்ஸ்ட், அதே மாதிரி இமேஜ், இந்த மாதிரி நிறைய ஃபைல் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருந்த இந்த கலர்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கலர்ஸ்க்கான ஃபைல் தான் இந்த மாதிரி இமேஜ் ஃபார்மேட்ல வந்து இருக்கு. இப்போ இதில் ஒரு இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஜென்ரல்ல இது வந்து ஆஃப்ல இருக்கு. இதை ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த இமேஜ் இடத்துல நீங்க வேற ஏதாவது PNG ஃபைல்ல இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ணிக்க முடியும். இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் இருந்தாலும் கூட ரெகுலரா யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி ஆகிடும். இந்த டெம்ப்ளேட்ல வேற ஏதாவது இமேஜ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணிட்டு அது தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெனரல்ல இருக்கக்கூடிய இந்த டிக் எடுத்து விட்டாலே போதும், அது வந்து ஷோ ஆகாது. இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு கம்ப்ளீட்டா நீங்க டெம்ப்ளேட் வீடியோ எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி லாஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வீடியோ அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. இதுல சில செட்டிங்ஸ் வந்து நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோக்கான வித் அதே மாதிரி ஹைட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். கம்பல்சரி ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி 1080 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல 1920 அப்படின்றத நீங்க மேனுவலா டைப் பண்ணணும். இதை டைப் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் சேவ் பண்ற வீடியோல சவுண்ட் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆடியோல இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் அதே மாதிரி எண்டிங் டைமிங் வந்து செட் பண்ணும். ஸ்டார்டிங் டைம் 00லயே இருக்கலாம். எண்டிங் டைம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட்ல இந்த மாதிரி 30ல வச்சீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வீடியோக்கான சைஸ் இருக்கும். இதுல நான் 25K வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்றத டச் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த டெம்ப்ளேட் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.